ஸ்ரீ வாசுதேவ மாஹாத்மியம் 27ஆம் அத்தியாயம். பூஜா மண்டல கட்டுமான நடைமுறை. குறிப்பு: இந்த அத்தியாயங்களும் பின்வருவனவும் விஷ்ணு வழிபாட்டின் ஆகம நடைமுறையை விரிவாக விவரிக்கின்றன. இது ராதா மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரின் நகரத்தை விவரிக்கிறது. அதில் கடவுள்கள், தெய்வங்கள், தேவர்கள், கிரகங்கள் போன்றவை வசிக்கின்றன. அவர்களின் உருவம், உடை, வாகனங்கள் போன்றவை வரைபடமாக விவரிக்கப்பட்டுள்ளன. இங்கே பாதி ஆண் பாதி பெண் வடிவத்தில், அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் சிவபெருமான் ஸ்ரீகிருஷ்ணரின் உதவியாளராக கருதப்படுகிறார். இவை அனைத்தும் ராதா மற்றும் கிருஷ்ணரின் சாதனங்களாகவும் அவர்களின் நகரத்தின் பிரதிநிதித்துவமாகவும் அமைகின்றன. ஸ்ரீ நாராயணர் கூறினார்: தோண்டுதல், தெளித்தல், பூசுதல் மற்றும் பிற வழிமுறைகள் மூலம் புனிதப்படுத்தப்பட்ட மற்றும் பல்வேறு வண்ணங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலத்தில் 4 கால்களை கொண்ட உயர்ந்த இருக்கையை வைக்க வேண்டும். கிழக்கு நோக்கி முகத்தை வைத்து வழிபடுபவர் இருக்கையின் கால்களை வரம்பில் வைக்க வேண்டும். அந்த 4இல் அவர் தர்மத்தையும் மற்றவற்றையும் சிங்க வடிவில் நிறுவ வேண்டும். இதனால் இருக்கையை தெய்வத்திற்கு சிம்மாசனமாக்குகிறது. தென்கிழக்கு மூலையில் வெள்ளை நிற தர்மம் வைக்கப்பட வேண்டும். எனவே தென்மேற்கில் ஞானம், அறிவு சிவப்பு நிறத்திலும், வைராக்கியம், உலக ஆசைகள் இல்லாதது வடமேற்கில் மஞ்சள் நிறத்திலும், வடகிழக்கில் அடர் நீல நிறத்திலும், ஐஸ்வர்யம், சர்வ வல்லமையின் தெய்வீக திறன்கள் வைக்கப்பட வேண்டும். இருக்கையின் உடல் ரீதியான இடத்தில் மனம், புத்தி, சித்த, பகுத்தறிவு திறன் அல்லது இதயம் மற்றும் அகங்காரம் ஆகிய ஒவ்வொன்றும் முறையே பச்சை, சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களில் கிழக்கு போன்ற திசைகளில் வைக்கப்பட வேண்டும். இருக்கையின் பட்டையில் சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு நிறம் ஆகிய 3 குணங்களான ரஜஸ், சத்வ மற்றும் தமஸ் ஆகியவை அமைக்கப்பட வேண்டும். சிறந்த முனிவரே, இப்போது அந்தாகரணத்தின் 4 பாகங்களிலும் மனஸ், புத்தி, அகங்காரம் மற்றும் சித்தர் ஆகியவற்றை கொண்ட உள் உறுப்பு விமலாவுடன் தொடங்கும் ஒரு ஜோடி சக்திகள் ஒவ்வொரு பாகத்திலும் நிலை நிறுத்தப்பட வேண்டும். 2 சக்திகளான விமலா மற்றும் உத்கர்ஷினி அழகான கருணையுடன் பச்சை நிற ஆடைகளை அணிந்து ஆபரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு அழகான வீணைகளில் வாசித்து கிழக்கில் வைக்கப்பட வேண்டும். சிவப்பு நிற பளபளப்பான மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்த ஒன்று இசைக்கும், மற்றொன்று மிருதங்கம் மற்றும் ஒரு வகையான இசைக்கருவி வாசிக்கும் இசைக்கருவி. ஞானம், அறிவு மற்றும் கிரியை, செயல் ஜோடி சக்திகள் தெற்கில் நிலை நிறுத்தப்பட வேண்டும். 2 சக்திகள் யோகம் மற்றும் பிரதி என்பது சிறந்த புத்திசாலித்தனம். இருண்ட உள்ளே நிறம் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து இருவரும் ஒன்றாகவும் தனித்தனியாக புல்லாங்குழல் வாசிக்கும் மேற்கில் நிறுவப்பட வேண்டும். சக்திகளான சத்தியை மற்றும் ஈசானா ஜோடி தங்க நிறத்தில் அடர் நீலம் அல்லது பச்சை நிற ஆடைகள் அணிந்து வீணை போன்ற இசை கருவியை வாசித்து வடக்கில் வைக்கப்பட வேண்டும். அனுகிரகா என்று அழைக்கப்படும் ஒன்றை பய பக்தியுடன் உள்ளங்கைகளை மடித்து பட்டையில் நிறுவ வேண்டும். இவை அனைத்தும் சக்திகள் 2 கைகளால் செய்யப்பட்டு அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இருக்கையில் சீதா தீபம் வெள்ளை துணியால் தயாரிக்கப்பட வேண்டும். அதன் நடுவில் 8 இதழ்களை கொண்ட ஒரு தாமரை ஒரு பளபளப்பான பெரிகார்ப் கொண்டு செய்யப்பட வேண்டும். தாமரைக்கு வெளியே 12இல் 1 பங்கு பகுதியை விட வேண்டும். அதன் நடுப்பகுதி 3 வட்டங்களால் சமமாக பிரிக்கப்பட வேண்டும். முதல் வட்டம் நடுவில் உள்ள இலைகளான பகுதி இருக்கும் இடமாகும். 3வது வட்டம் இதழ்களாலும் அதன் வெளியே கூர்மையான முனையாலும் ஆனது. அதை சுற்றி மஞ்சள் தூள், குங்குமப்பூ மற்றும் பல்வேறு வகையான வண்ண பொருள்களால் 4 வாயில்கள் கொண்ட ஒரு நகரம் தயாரிக்கப்பட வேண்டும். அரிசி, தானியங்களால் ஆன தாமரை போன்ற அலங்காரங்கள் செய்யப்பட வேண்டும். தாமரையின் நடுவில் தங்க நிற விரிப்பு நன்கு அலங்கரிக்கப்பட வேண்டும். முனிவரே, வழிபடுபவர் அதை சுற்றி 8 திசைகளில் சிவப்பு நிற 8 எழுத்துக்களை தயார் செய்ய வேண்டும். அவை தங்க நிறத்திலும் இருக்கலாம். கிழக்கு நகர வாயில் சிவப்பு நிறத்தில், தெற்கு கருமை, மேற்கு மஞ்சள் நிறத்தில், வடக்கு படிக பிரகாசத்தில். நகரம் மற்றும் தாமரைக்கு இடையில் பல்வேறு வகையான மலர்கள் பரவப்பட வேண்டும். அதன் நடுவில் ஸ்ரீகிருஷ்ணரையும் அவரது இடது பக்கத்தில் தேவி ராதையையும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும்.
இந்த ஜோடி ராதா கிருஷ்ணரின் வழிபாட்டாளர்கள் பின்புறத்தில் 4 கைகளை உடைய சங்கர்ஷ்ணரையும் அழகான நிறத்திலும் நீல நிற ஆடைகளை அணிந்தும் அவர் மீது ஒரு குடையை பிடித்து நிறுவ வேண்டும். இறைவனின் வலது பக்கத்தில் 4 கைகளை உடைய பிரத்யும்னரையும் மேகம் போன்ற கருமையான நிறத்திலும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்தும் ஒரு சௌரியுடன் நிற்க வேண்டும். சிவப்பு நிற ஆடை அணிந்த அனிருத்தரின் இடது பக்கத்தில் நீலக்கல் போன்ற கருநீல நிறம் கொண்ட கையில் ஒரு சௌரியுடன் வைக்கப்பட வேண்டும். இந்த மூவரும் பல்வேறு வகையான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்கள் அணிந்திருக்க வேண்டும். இளமை காரணமாக அழகாக தோன்ற வேண்டும். பின்னர் தொடர்ச்சியான வரிசையில் ஹரியின் அவதாரங்களை 8 இதழ்களில் தாமரையின் இதழ்கள் வைக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடி அவதாரங்களை வைக்க வேண்டும். இவ்வாறு 8 கேசரங்களில் 16 அவதாரங்களை வைக்க வேண்டும். கிழக்கு இலையின் முன்புறத்தில் வழிபடுபவர் வாமனனையும் புத்தரையும் நிறுவ வேண்டும். இருவரும் மேகம் போல கருமையான நிறத்தில் கருணையுள்ள அமைதியான பிரம்மச்சாரி புனித நூல் மற்றும் வெள்ளை ஆடைகளை அணிந்துள்ளனர். வலது கையில் முழுமையாக மலர்ந்த தாமரையை வைத்திருக்கிறார்கள். இடது கை அதன் நிலையால் அபயத்தை, பயத்திலிருந்து பாதுகாப்பு, அதனை குறிக்கிறது. தென்கிழக்கு திசையில் கல்கியினையும் பரசுராமரையும் வைக்க வேண்டும். கல்கியின் கையில் ஒரு வாள் உள்ளது. மற்றொருவர் கோடரியை வைத்திருக்கிறார். இருவரும் அழகான நிறத்தில் சிவப்பு நிற கண்களை கொண்டவர்களாக, பச்சை முடியுடன், புனித நூல் மற்றும் வெள்ளை ஆடைகளை அணிந்தவர்களாக, பெரும் எதிரிகளின் மீது கோபத்தை கைவிட்டவர்களாக, மாறாக கோபத்தை கைவிட்ட சிறந்த வீரர்கள் சித்தரிக்கப்பட வேண்டும். தெற்கு கேசரத்தில் ஹயக்ரீவரையும் வராகரையும் நிறுவ வேண்டும். ஹயக்ரீவர் குதிரை தலையுடன் மனித உடலுடன் 4 கைகள், ஒவ்வொரு சங்கத்திலும் மற்றவற்றையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆயுதங்கள் வைத்திருக்க வேண்டும். அவர் தங்க நிறத்தில் தெய்வீக வெள்ளை நிற ஆடையை அணிந்திருக்க வேண்டும். வராகமூர்த்தி கேளல் முகமான பன்றி முகம் கொண்டவராக மனித உடலுடன் இருக்க வேண்டும். அவர் 4 கரங்களில் சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை மலர் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும். அவர் தேன் போன்ற சிவப்பு பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். மஞ்சள் நிற ஆடை அணிந்திருக்க வேண்டும் அல்லது 2 கைகளை கொண்டவராக சித்தரிக்கப்படலாம். பின்னர் அவர் தென்மேற்கு கேசரத்தில் மீனையும் ஆமையையும் இறைவனின் அவதாரங்களை நிறுவ வேண்டும். அவை இடுப்புக்கு கீழே ஒரே வடிவத்தில், அதாவது மீன் மற்றும் ஆமை இருக்க வேண்டும். ஆனால் மேல் வடிவம் மனிதனைப் போல இருக்க வேண்டும். இருவரும் இடது கரத்தில் சங்கத்தையும் வலது கரத்தில் கதாயுதத்தையும் வைத்திருக்க வேண்டும். அவர்களின் உடல்கள் கருமையாக இருப்பதாலும் அழகாகவும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அவை மேலே விவரிக்கப்பட்டுள்ளபடி தயாராக இருக்க வேண்டும். மேற்கு கேசரத்தில் தன்வந்திரி மற்றும் நிருசிம்மனை வைக்க வேண்டும். தன்வந்திரி அழகான நிறத்தில் வெள்ளை ஆடைகளை அணிந்து அமிர்தம் நிறைந்த குடத்தை வைத்திருக்க வேண்டும். நிருசிம்மனை மனித உடலுடன் ஆனால் மேனியால் நிறைந்த சிங்க முகம் கொண்டவராக இருக்க வேண்டும். அவர் நீல தாமரையை போல பளபளப்பாகவும் 2 கைகளை கொண்டவராகவும் ஒரு கதாயுதத்தையும் சக்கராயுதத்தையும் அவற்றில் ஏந்தியவராகவும் இருக்க வேண்டும். வடமேற்கில் கேசரம் ஹம்சரையும் தத்தாத்ரேயரையும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இருவரும் மெட்டி முடியுடன் யோக உடையில் வெள்ளை நிறத்தில் கரங்களில் ஓர் ஆயுதம் மற்றும் நீர் பூசணிக்காய் ஏந்தியவராக இருக்க வேண்டும். வடக்கு கேசரத்தில் அவர் பின்னர் வியாசரையும் கணபதியையும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அங்கு வியாசர் அகன்ற விழிகள், கருப்பு நிறம், வெள்ளை ஆடை அணிந்த சிறந்த பழுப்பு நிற முடியுடன் இருக்க வேண்டும். அவர் 2 கைகளை கொண்டவராகவும் வேதங்களை ஏந்தியவராகவும் வெள்ளை புனித நூலை அணிந்தவராகவும் விரல்களில் தர்பை புல் வளையத்தை அணிந்தவராகவும் சித்தரிக்கப்பட வேண்டும். கணபதி கடவுள் யானை முகம், யானை தலை கொண்டவராகவும் ஒரு தந்தத்துடன் இருக்க வேண்டும். அவர் சிவப்பு நிறம் மற்றும் சிவப்பு நிற ஆடை அணிந்தவராகவும் ஒரு புனித நூலாக ஒரு பாம்புடன் இருக்க வேண்டும். அவர் கொழுத்தவராகவும் 4 கரங்களை உடையவராகவும் சிறந்த கயிறு மற்றும் கோலை பிடித்தவராகவும் ஒரு கையில் எழுதுவதற்கு சிறந்த பேனாவை வைத்திருக்கும் ஒருவராகவும் இருக்க வேண்டும். வழிபடுபவர் கபிலரையும் நிரந்தர பிரம்மச்சாரியான சனத்குமாரரையும் வடகிழக்கு கேசரத்தில் வைக்க வேண்டும். கபிலரை ஒரு சிக்கலான
அயனி உடலை கொண்டவராகவும் அழகான வெள்ளை ஆடையை அணிந்தவராகவும் ஒரு கையில் தாமரையை ஏந்தியவராகவும் மற்றொரு கையில் பயத்திலிருந்து விடுபடுவதை உறுதி செய்யும் விதமாகவும் அமைதியான ஆளுமை கொண்டவராகவும் காட்ட வேண்டும். வழிபடுபவர் சனத்குமார முனிவரை 5 வயது குழந்தையாக காட்ட வேண்டும். அவர் நிர்வாணமாகவும் சிறிது குறுகலான முடியுடன் இருக்க வேண்டும். இந்த தெய்வங்களை தாமரையின் இலைகளில் இந்த வழியில் நிறுவிய பிறகு வழிபடுபவர் 8 இதழ்களின் நடுவில் உதவியாளர்களை நிறுவ வேண்டும். முதலில் ஒருவர் விஸ்வக்சேனரையும் கருடனையும் கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும். பின்னர் வலது கை கடிகார திசையின் அமைப்பில் அவர் இந்த உதவியாளர்களின் ஒரு ஜோடியை ஒரு இதழில் நிறுவ வேண்டும். உதவியாளர்கள் பிரபாச மற்றும் பாலா தெற்கில், குமுதா மற்றும் குமுதாக்ஷா தெற்கில், சுனந்தா மற்றும் நந்தா தென்மேற்கில், ஸ்ருததேவா மற்றும் ஜெயந்தா மேற்கில், அவர் விஜயா மற்றும் ஜெயா வடமேற்கில், பின்னர் பிரசண்டா மற்றும் சண்ட வடக்கில் மற்றும் புஷ்பதாந்தா மற்றும் சாத்வத வடகிழக்கில் ஆகியோரை வைக்க வேண்டும். இவை அனைத்தும் 4 கைகளால் செய்யப்பட வேண்டும். ஒரு சங்கம், ஒரு சக்கரம், ஒரு தாமரை மலர் மற்றும் ஒரு கதாயுதம் ஒவ்வொன்றை ஒவ்வொரு திருக்கரத்திலும் ஏந்தி இருக்க வேண்டும். கிரீடங்கள் மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். அவை கருமையான நிறத்தில் இருக்க வேண்டும் மற்றும் சிறந்த அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். 8 இதழ்களின் இடைப்பட்ட இடத்தில் மங்களகரமான இசைக்கருவிகளை வாசிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற சித்தி தெய்வங்களை மேலே குறிப்பிட்டபடி உரிய வரிசையில் நிறுவ வேண்டும். எடுத்துக்காட்டாக கிழக்கில் அனிமா, தென்மேற்கில் லகிமா மற்றும் பல. அவ்வாறு நிறுவப்பட வேண்டிய சித்திகளாவன: அனிமா, லகிமா, பிராப்தி, பிராகாம், ஈஷிதம், வசிதா மற்றும் 8வது காமாவசாயிதா. இந்த சித்திகள் தங்க நிறத்தில் அனைத்து அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு புல்லாங்குழல், வீணை போன்ற இசை கருவிகளை ஏந்தி பல்வேறு வகையான அற்புதமான ஆடைகளை அணிந்தவர்களாக சித்தரிக்கப்பட வேண்டும். இதழ்களின் முன் முனையில் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நிறுவ வேண்டும். வேதங்களை 4 கால்களிலும் சாஸ்திரங்களை இடைப்பட்ட கால்களிலும் வைக்க வேண்டும். ரிக்வேதத்தை கிழக்கில் நிலைநிறுத்த வேண்டும். வேதம் மணிகளாலான ஜப மாலையை அணிந்திருக்கிறது. வெள்ளை நிறம், குட்டை, உயரம், பானை போன்ற வயிறு, அமைதியானது, தாமரை கண்கள் மற்றும் வெள்ளை ஆடைகளுடன். அவர் யஜுர்வேதத்தை தெற்கில் வைக்க வேண்டும். வேதம் நடுத்தர உயரம், மெல்லிய இடுப்பு, பழுப்பு நிற விழிகள், பெரிய புள்ளியுடன் இருக்கும். இது மஞ்சள் நிறத்தில் உள்ளது. சிவப்பு நிற ஆடைகளை அணிந்துள்ளது. இடது கையில் மணிகளால் ஆன ஜப மாலையையும் வலது கையில் வஜ்ரம் போன்ற தர்பை புல்லையும் வைத்திருக்கிறது. மேற்கில் அவர் சூரியனின் பிரகாசம் கொண்ட உயரமான சாமவேதத்தை நிறுவ வேண்டும். இது வலது கையில் மணிகளால் ஆன ஜப மாலையையும் இடது கையில் ஒரு சங்கத்தையும் வைத்திருக்கிறது. இது பெரிய கண்களை கொண்டது. தங்க வண்ண ஆடைகளை அணிந்துள்ளது. மேலும் பாடுவதில் ஈடுபட்டுள்ளது. அவர் அதர்வ வேதத்தை வடக்கே வைக்க வேண்டும். இது உடலில் வெள்ளை நிறமாகவும் நீல நிற உடை அணிந்து இடது கையில் மணிகளால் ஆன ஜப மாலையையும் வலது கையில் கட்வாங்கத்தையும் மண்டை ஓடு போன்ற ஒரு சதங்கை வைத்திருக்கிறது. இது நெருப்பின் பிரகாசத்தை கொண்டுள்ளது. சிவப்பு நிற கண்களை கொண்டது மற்றும் வயதானது. தென்கிழக்கு மூலையில் அவர் தாமரையின் மீது அமர்ந்த தர்ம சாஸ்திரத்தை நிலைநிறுத்த வேண்டும். இது வெண்மையான நிறத்தில் உள்ளது மற்றும் அதன் கைகளில் ஒரு கழுத்தணி மற்றும் ஒரு தராசை வைத்திருக்கிறது. தென்மேற்கு மூலையில் அவர் நீண்ட முடி மற்றும் நகங்களுடன் சாங்கியத்தை வைக்க வேண்டும். அது கொழுத்த உடலுடன் வெள்ளை நிறத்தில் உள்ளது மற்றும் மணிகளால் ஆன ஜபமாலை மந்திரங்களை கூற மற்றும் ஒரு கதாயுதத்தையும் வைத்திருக்க வேண்டும். வடமேற்கு திசையில் அவர் தங்க நிறத்தில் மெல்லிய இடுப்புடன் தனது 2 கைகளையும் தனது மடியில் வைத்து தனது மூக்கின் நுனியில் தனது பார்வையை நிலைநிறுத்திய யோகத்தை நிறுவ வேண்டும். வடகிழக்கில் அவர் வெள்ளை நிறத்தில் பாஞ்சராத்திரத்தை வைக்க வேண்டும். பல வண்ண மலர்களால் ஆன மாலையை அணிந்து மணிகளால் ஆன ஜபமாலை மற்றும் ஒரு கலப்பையை கையில் வைத்திருக்க வேண்டும். இந்த 4 நபர்களின் ஆடைகளும் வெண்மையாகவும் மெல்லியதாகவும் ஆனால் வலுவான அமைப்புடனும் இருக்க வேண்டும். மேலும் விழிகள் தாமரை இதழ்களைப் போல நீளமாக இருக்க வேண்டும். இதழ்களின் முனைகளின் இடைப்பட்ட இடத்தில் கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு போன்ற வரிசைகளில் வேதங்களை ஓதும் பெரிய முனிவர்களை அவர்களின் மனைவியருடன் நிறுவ வேண்டும்.
கிழக்கில் அவரது மனைவியுடன் காலதேவர் தொடர்புடைய மரீச்சியையும், தென்மேற்கில் தேவி அனுசூயாவுடன் தொடர்புடைய அத்ரி முனிவரையும், தெற்கில் அங்கிரச முனிவரையும், ஸ்ரத்தா தேவியுடன் தொடர்புடைய புலஸ்திய முனிவரையும், ஹபிர்புவுடன் தொடர்புடைய புலஸ்திய முனிவரையும் நிறுவ வேண்டும். புலகனை தென்மேற்கில் கதியுடன், கிருத்துவை மேற்கில் ஞாதியுடன், பிருகுவை வடமேற்கில் தேவியுடன் தொடர்புடையதாகவும், வசிஷ்ட முனிவரை வடக்கில் அருந்ததியுடன் தொடர்புடையதாகவும் இட வேண்டும். இவர்கள் அனைவரும் காட்டப்பட வேண்டிய 2 கைகள் கொண்டவர்கள், மெலிந்தவர்கள் மற்றும் நீளமான முடி மற்றும் வளர்ந்த தாடி மற்றும் மீசைகள் கொண்டவர்கள், தவம் செய்பவர்கள். கரங்களில் தடி மற்றும் நீர் பூசணிக்காய் வைத்திருக்கிறார்கள். தாமரைக்கு வெளியே 8 கால்கள் மற்றும் இடைப்பட்ட இடங்களில் இந்திரன் முக்கிய இடத்தை பிடித்துள்ள பகுதிகளின் பாதுகாவலர்கள் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களின் வாகனங்களுடன் முக்கிய புள்ளிகளின் வரிசையில் மேலே உள்ளபடி கிழக்கில் அவர் 4 கரங்களை கொண்ட தேவேந்திரனை தனது ஐராவதமான யானை வாகனத்தின் மீது சவாரி செய்வதை நிறுவ வேண்டும். அவர் ஒரு தாளை, ஒரு தாமரை 3 கரங்களிலும் மற்றும் வாக்குறுதியளிக்கும் வரங்களாக 4வது கரத்திலும், ஒரு இடி மற்றும் கரங்களில் விரல்கள் நிலைப்பாட்டால் காட்டப்படுகிறார். அவர் தங்க நிறத்தில் இருக்கிறார். அவரது ஆடைகள் அழகாகவும் செம்மஞ்சள் நிறமாகவும் உள்ளன. அவர் பல்வேறு அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளார். சிவப்பு நிற வெளிப்புற கோணங்களை கொண்ட அகன்ற விழிகளை கொண்டவர். அவர் அனைத்து நல்ல பண்புகளையும் கொண்டிருக்க வேண்டும். தென்கிழக்கு மூலையில் அவர் நெருப்பு கடவுளை நிறுவ வேண்டும். சிவப்பு நிறத்தில் 4 கரங்களுடன் ஒவ்வொரு கரத்திலும் ஒரு சூலாயுதம், ஒரு ஈட்டி மற்றும் ஒரு கதாயுதம் மற்றும் பலி கரண்டிகளை ஏந்தியபடி இருக்க வேண்டும். அவர் 4 கரங்களிலும் கிளிகளை வைத்து இழுக்கப்படும் தங்க தேரில் அமர்ந்திருக்கிறார். அவரது தேரோட்டியானவர் காற்றான வாயுதேவராவார். அவருக்கு 3 விழிகள். அவரது ஆடையாக புகை பழுப்பு நிற தாடி மற்றும் மெலிந்த முடி மற்றும் சிவப்பு பழுப்பு நிற விழிகள் உள்ளன. அவர் தெற்கு யமனில் கருமையான தங்க ஆடையுடன் நிறுவப்பட வேண்டும். அவர் 4 கரங்களுடனும் ஒவ்வொரு கரத்திலும் ஒரு தடி, ஒரு வாள், ஒரு கோடரி, ஒரு கயிறு ஆகியவற்றை பிடித்துள்ளார். பல்வேறு வகையான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவர் ஒரு போதை எருமையின் மீது சவாரி செய்கிறார். தென்மேற்கு திசையில் அவர் நைருதத்தை வைக்க வேண்டும். தலை நிமிர்ந்த முடிகள் கொண்ட சீரற்ற எண்ணிக்கையிலான கண்கள், 2 கைகள், ஒன்றில் வளையும் மற்றொன்றில் ஒரு கயிற்றையும் வைத்திருக்க வேண்டும். மனிதர்களை வாகனமாக பயன்படுத்த வேண்டும். அவர் பச்சை தாடி, புகை போன்ற நிறம், கருப்பு ஆடை அணிந்தவர். ஏராளமான தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர். ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லாதவர்களுக்கு பயங்கரமானவர் என்று காட்டப்பட வேண்டும். பின்னர் மேற்கில் அவர் நீலக்கல் எனப்படும் விலைமதிப்பற்ற கல்லின் பளபளப்பை கொண்ட வாமனமூர்த்தியை வைத்து அவர் வெள்ளை ஆடைகளை அணிந்துள்ளார். அவர் 4 கரங்கள் கொண்டவர் மற்றும் முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவர். 7 அன்னங்கள் வரைந்த தேரில் அவர் சவாரி செய்கிறார். அவர் தனது 2 கைகளாலும் ஒரு கயிற்றை பிடித்துள்ளார். மற்ற 2 கரங்களால் அவர் ரத்தினங்கள் மற்றும் ஒரு கயிறு பதித்த ஒரு பாத்திரத்தை வைத்திருக்கிறார். வடமேற்கில் அவர் பச்சை நிறமுடைய காற்று கடவுளை நிறுவ வேண்டும். அவருக்கு 2 கைகள் உள்ளன. கருப்பு ஆடைகளை அணிந்துள்ளார். அவர் நீர்த்துளிகள் மீது சவாரி செய்கிறார். அவரது தலைமுடி தளர்ந்து வாய் திறந்திருக்கும் மற்றும் அவர் அவரது சொந்த கொடியை கொண்டுள்ளார். வடக்கில் அவர் தங்க நிறமுடைய குபேரனை வைக்க வேண்டும். அவருக்கு 4 கரங்கள் உள்ளன. அவற்றில் ஒரு இரும்பு கதாயுதம், ஒரு ஈட்டி, ஒரு திரிசூலம் மற்றும் விலை மதிப்பற்ற கற்களால் ஆன ஒரு பாத்திரம் உள்ளது. அவர் நீல நிறத்தில் உடை அணிந்துள்ளார். அவர் தாடி வைத்து பல்லக்கில் சவாரி செய்கிறார். அவரது இடது கண் சிவப்பு பழுப்பு நிறத்தில் உள்ளது. அவர் பல ஆபரணங்களை அணிந்து ஒரு கவசத்தை அணிந்துள்ளார். வடகிழக்கில் அவர் பெரிய ருத்ரனை தனது அரை ஆண் பாதி பெண் வடிவத்தில் நிறுவ வேண்டும். இடது பாதி பார்வதி தேவி அன்னையாகவும் வலது பாதி சங்கரனாகவும் குறிப்பிடப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்பட வேண்டும். ஈஸ்வரனாராக இருக்கும் ஆண் பாதியில் பிறை சந்திரனால் அலங்கரிக்கப்பட்ட பசப்பு முடி இருக்க வேண்டும். தேவி உமா பாதியில் பெண் பாதி. நெற்றியில் ஒரு அலங்கார திலக முத்திரை இருக்க வேண்டும். தலையின் இந்த பக்கத்தில் முடி பிரிக்கப்பட்டு நெற்றியிலிருந்து மேல் நோக்கி ஒரு பிரிப்பு கோட்டை விட்டு செல்ல வேண்டும். ஆண் பாதியின் நெற்றியில் புனித சாம்பல் கோடுகள் பூசப்பட்டிருக்கும்.
மற்ற பாதி குங்குமப்பூ அடையாளத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஆண் பாதியில் ஒரு பாம்பின் புனித நூல் உள்ளது. அதே நேரத்தில் பெண் பாதியில் மார்பகத்தில் ஒரு கழுத்தணி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பெண் பாதியில் ஒரு ரவிக்கையால் மூடப்பட்டிருக்கும் ஒரு பருமனான மார்பகம், இடுப்பில் ஒரு தங்க இடுப்பு பட்டை மற்றும் கால்களில் தங்க கணுக்கால் காட்டப்பட வேண்டும். ஆடைகள் செம்மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும். 2 கரங்களும் விரல்களில் இரத்தின மோதிரங்களுடன் வளையல்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரு கையில் திரிசூலத்தையும் மறு கையில் மணிகளால் ஆன ஜப மாலையையும் வைத்திருக்க வேண்டும். வலது ஆண் பக்கத்தில் பாம்புகளால் ஆன இடுப்பு பட்டையையும் ஒரு யானை தோலை ஆடையாகவும் வைத்திருக்க வேண்டும். 2 கைகளிலும் பாம்புகளின் சுருள்கள் ஒரு ஆபரணமாக உள்ளன. அவை ஒரு கண்ணாடியையும் தாமரை மலரையும் கொண்டுள்ளன. காளை மீது சவாரி செய்யும் இந்த பாதி ஆண் பாதி பெண் வடிவத்தின் மகாதேவர் நிறுவப்பட வேண்டும். இந்த வழியில் வழிபடுபவர் 8 பகுதிகளின் பாதுகாவலர்களை நிறுவ வேண்டும். வழிபடுபவர் 8 கிரகங்களை நகரத்திற்கு வெளியே நிறுவ வேண்டும். ஒவ்வொரு கிரகமும் அதன் சொந்த மைய புள்ளியை ஆக்கிரமித்து அதன் சொந்த தேரில் சவாரி செய்ய வேண்டும். சூரியன் கிழக்கில் நிலை நிறுத்தப்பட வேண்டும். அவர் மஞ்சள் நிற ஆடை அணிந்து சிவப்பு நிறத்தில் சிவப்பு ஈயம் போல இருக்க வேண்டும். அவர் 2 கைகளை உடையவர். ஒரு கையில் தாமரையுடன் இருக்கிறார். 12 ஆரங்கள் கொண்ட ஒரு சக்கரம் கொண்ட ஒரு தேரில் அவர் சவாரி செய்கிறார். அதிகப்படியான பிரகாசமான இந்த தேரில் இடது பக்கம் பச்சை நிற நுகத்தடியுடன் 7 குதிரைகள் கட்டப்பட்டுள்ளன. தென்கிழக்கு மூலையில் வெண்ணிற ஆடை அணிந்த பிருகு சுக்கிரன். ஆனால் இந்திய புராணங்களில் பிருகு ஒரு ஆண் முனிவர் பின்னர் நிறுத்தப்பட வேண்டும். அவர் 2 கைகள் கொண்டவர். ஒரு கதாயுதம் மற்றும் ஒரு நீர் பூசணிக்காய் ஏந்தியவர். இனிமையான மற்றும் மென்மையான தோற்றமுடையவர். அவர் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு தேரில் சவாரி செய்கிறார். பல வண்ணங்களின் 10 குதிரைகள் நுகத்தடி செய்யப்படுகிறது. தெற்கில் சிவப்பு நிறத்தில் சிவப்பு நிற உடை அணிந்த செவ்வாய் கிரகத்தை வைக்க வேண்டும். அவர் 4 திருக்கரங்கள் கொண்டவர். இரும்பு கதாயுதம், ஒரு ஈட்டி, ஒரு திரிசூலம், 3இல் 4வது வாக்குறுதி அளிக்கும் வரங்களை ஏந்தியுள்ளார். அவரது தங்கத்தேர் 8 சிவப்பு நிற குதிரைகள் நுகத்தடி செய்யப்பட்டுள்ளது என காட்டப்பட வேண்டும். ராகு தென்மேற்கு மூலையில் நிறுவப்பட வேண்டும். அவர் நீல நிறத்தில் உடை அணிந்துள்ளார். அவர் 4 கைகளை கொண்டவர். அவற்றில் ஒரு கேடயம், ஒரு வாள், ஒரு ஈட்டி மற்றும் ஒரு திரிசூலம் ஆகியவற்றை பிடித்துள்ளார். அவரது வாய் பயங்கரமானது. அவர் இருண்ட வடிவத்தில் இருக்கிறார். அவர் 8 கருப்பு தேனி நிற குதிரைகள் நுகத்தடி செய்யப்பட்ட இரும்பு ரதத்தில் சவாரி செய்வது போல் இருக்க வேண்டும். சனி மேற்கில் நிறுவப்பட வேண்டும். அவர் நீலக்கல் நீல நிறத்தில் இருக்கிறார். அவர் 2 கைகளை கொண்டவர். கைகளில் ஒரு வில் மற்றும் திரிசூலம். அவர் மங்களமானவர். கண்களை கொண்டவர் மற்றும் கருப்பு ஆடைகளை அணிந்துள்ளார். அவர் கருப்பு இரும்பினால் ஆன ஒரு தேரில் நிறுத்தப்பட்டுள்ளார். 8 வண்ணமயமான புள்ளிகள் நிற குதிரைகள் நுகத்தடி செய்யப்பட்டுள்ளன. அவர் வடமேற்கு மூலையில் வெள்ளை நிற உடையணிந்த அழகான நிற சந்திர கடவுளை நிறுவ வேண்டும். அவருக்கு 2 கரங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றில் அவர் ஒரு இரும்பு கதாயுதத்தை வைத்திருக்கிறார். அவர் 3 சக்கரங்களை கொண்ட ஒரு தேரில் சவாரி செய்கிறார். ஒவ்வொன்றும் 100 ஆரங்கள் கொண்டவை. அது நீர் நிறைந்தது. குந்த மலர்கள் போன்ற வெள்ளை 10 குதிரைகள் அதன் இருபுறமும் நுகத்தடி செய்யப்பட்டுள்ளன. வடக்கு மூலையில் சோமனின் மகன் அதாவது புதன் 2 கைகளை கொண்டவராக நிறுத்தப்பட வேண்டும். ஒரு கையால் பயத்திலிருந்து விடுபடுகிறார். மற்றொரு கையால் வரங்களை வழங்குகிறார். அவர் சிவப்பு நிறத்தில் இருக்கிறார். பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் 8 குதிரைகள் பூசப்பட்ட தங்க ரதத்தில் அமர்ந்திருப்பது போல் அவர் சித்தரிக்கப்பட வேண்டும். வடகிழக்கு மூலையில் குரு வியாழ பகவான் கிரகத்தை நிறுவ வேண்டும். அவர் தங்க நிறத்திலும் வெள்ளை நிற உடையிலும் இருக்கிறார். அவர் 2 கைகள், தாமரை கண்கள், ஒரு கோலையும் பூசணிக்காய் தண்ணீர் குடத்தையும் திருக்கரங்களில் ஏந்தியிருப்பார். 8 வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தங்க ரதத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த வழியில் வழிபடுபவர் இறைவனின் அனைத்து அங்க தேவதைகளையும் நகரத்தின் உட்புறத்தில் உருவாக்கப்பட்ட தாமரையின் சரியான வரிசையில் நிறுவ வேண்டும். அவர் வாசுதேவரின் அங்க தெய்வங்களின் விபவ வகை வடிவங்களை நிறுவ வேண்டும். அவற்றை வெற்றிலை பாக்குகளாகவோ அல்லது மலர்களாகவோ உடையாத அரிசி தானியங்களாகவோ நிறுவ வேண்டும். 27ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.